நாட்டின் நுழைவாயில்கள் வழியாக அந்நிய குடிமக்களை கொண்டு வரும் கும்பல் ஒன்றுடன் தொடர்புடைய குடிநுழைவுத்துறை அதிகாரி ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். செல்வாக்கு மிக்கவர் என கருதப்படும் அந்நபரை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. அந்த அதிகாரி மீதான புலன் விசாரணை தொடங்கியவுடன் அவர் தலைமறைவாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அவர் இன்னும் நாட்டுக்குள் இருக்கக்கூடும் என்று அந்த ஆணையத்தின் தலைவர் தன்ஸ்ரீ அசாம்பாக்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அந்நபர் உயர் அதிகாரி அல்ல என்ற போதிலும் KLIA விமான நிலையத்தின் ஊழியர்களிடையே கணிசமான செல்வாக்கை அவர் கொண்டிருந்தார் என்று அசாம் தெரிவித்தார். கடந்த ஜூன் மாதம் வரையில் சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவிடம் மொத்தம் 41,278 தொழில் இட விபத்துகள் பற்றிய புகார்கள் செய்யப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். அவற்றில் 21,503 சம்பவங்கள் தொழிலிடங்களில் நடைபெற்றவை. எஞ்சிய 19,770 சம்பவங்கள் பயண நேரத்தில் நடைபெற்றவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலிட விபத்துகளில் மொத்தம் 163 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. பயணங்களின் போது நிகழ்ந்த விபத்துகளில் 352 பேர் மரணமடைந்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டில் சொக்சோவின் வேலைவாய்ப்பு உடல் ஊன திட்டத்தின் கீழ் 139 கோடி வெள்ளி இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது ஆட்சியில் இருந்த காலத்தில் பேச்சு சுதந்திரத்தை தடை செய்த போது அதற்கு நல்ல காரணங்கள் இருந்ததாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சையத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபோமி ஃபாஜில் மற்றும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இருவரும் மகாதீர் குறித்து பேசிய கருத்திற்கு சையத் இப்ராஹிம் இவ்வாறு விமர்சித்துள்ளார். மகாதீரின் கீழ் இருந்த சுதந்திர நிலையை தற்போதைய மடானி அரசாங்கத்துடன் ஒப்பிட முடியாது என்று ஜைத் கூறினார். அது பல வழிகளில் வேறுபட்டது என்றும் மகாதீர் பேச்சு சுதந்திரத்தை தடுத்த போது அவ்வாறு செய்வதற்கு உரிய காரணங்கள் இருந்ததாகவும் அவர் கூறினார். ஜொகூர் பாருவில் கம்போங் மிலாயு பண்டானில் சுங்கை பண்டான் ஆற்றில் அமோனியா வாயுவின் அளவு அதிகமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் தங்களின் புறப்பாட நடவடிக்கைகளை நிறுத்த பாசிர்குடாங் கல்வி அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. புறப்பாட நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் பாசிர்குடாங் கல்வி அலுவலகத்திடமிருந்து ஒப்புதலை பெற வேண்டும் என்று அது தெரிவித்துள்ளது. மாணவர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்களின் உடல் நலத்தை அணுக்கமாக கண்காணித்து வரும்படி பள்ளி முதல்வர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் அரசாங்கம் அம்மாநிலத்தில் உள்ள 7 அணைக்கட்டுகளிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற உள்ளது. லூவாஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் குடிநீர் மேலாண்மை வாரியத்தின் மூலம் அந்த அணைக்கட்டுகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருப்பதால் அணைக்கட்டுகளில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும். இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் ஆபத்துள்ளது. இதனை தவிர்ப்பதற்காக சுங்கை ஸ்லாங்கூர், சுங்கை திங்கி, கிளாங் கேட்ஸ், பத்து, தாசே சுபாங், லங்காட், செமுனி ஆகிய அணைக்கட்டுகளில் இம்மாதம் 16ஆம் தேதி தொடங்கி கட்டம் கட்டமாக தண்ணீர் வெளியேற்றப்படும். மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவே தேசிய ஒற்றுமை கொள்கை வகுக்கப்பட்டதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். கூட்டரசு சட்டம் மற்றும் ருக்குன் நெகாரா ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு 2021ஆம் ஆண்டில் தேசிய ஒற்றுமை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சரின் ஆதரவுடன் இக்ரா மலேசியா அமைப்பு ஏற்பாடு செய்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.